லிமிட் யுவர் டாடி காட். உங்க தேவனை மட்டுப்படுத்தாதீங்க. எந்த ஊழியத்துல, எந்த பிசினஸ்ல, எந்த பிள்ளை வாழ்க்கையில, எந்த பையன் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை இருக்கிறதோ அங்கே ராஜாக்கள் நடந்து வருவார்கள், அங்கே ஜனங்கள் ஓடி வருவார்கள். அந்த பிசினஸ்ல உங்க பிசினஸ் பிரகாசிக்கணுமா? நான் போய் வைர வியாபாரியா மாறணும், அல்லது நான் போய் வயல்வெளி வியாபாரியா இருக்கேன், நான் வைர வியாபாரியா மாற போறேன். உங்க பிசினஸ் மாத்துறதுனால அல்ல. நீங்க சம்சாவித்தாலும் சரி, நீங்க ரோட்டு கடையில வடை வித்தாலும் சரி, உங்க மேல கர்த்தருடைய மகிமை இருந்தால் அந்த பிசினஸ், அந்த தொழில் ஆதரிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். முதலாவது, நான் விடல அப்படின்னு சொல்லுற பிரச்சனை வெளியே வந்து, இன்னும் நான் பணக்காரனா ஆகல என்ற விஷயத்திலிருந்து நீங்க வெளியே வந்து, இன்னும் நான் பரிசுத்தம் ஆகல என்ற தவறான விஷயத்தை வெளியே வந்து, முதல்ல காஸ்பலை ரிசீவ் பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க, கன்சீவ் பண்ணுங்க. தடையில்லாத புல்பிட்டா இருக்கு. உங்க வாழ்க்கையிலையும் தடையே இருக்காது. நான் ரொம்ப யதார்த்தவாதி, நடிக்க தெரியாது, இல்லைன்னா நான் கோடம்பாக்கத்தில் இருந்திருக்கலாம். இது ஒரு நடிக்கிற இடம் இல்லை. இயேசு சிலுவையில் நடிக்கலை, அவர் உண்மையில் நமக்காக ஜீவன் தந்தார். எல்லா தலைவரையும் வாழ்க வாழ்கன் வாழ்த்துறதுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தலைவர் தொண்டனை வாழ்கன்னு வாழ்த்துறார். அவர் பிறக்கும் பொழுதும், அவர் கருத்தரிக்கும் பொழுதும், மரியே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. என்ன சௌரி, உங்களை வாழ்கன்னு வாழ்த்துறாரு. நான் புதுசாக வந்திருக்கேன், கூப்பிட்டு வந்திருக்கேன், சர்ச்சைக்கு கொஞ்சம் வாரம் தான் வாரேன், என்னையெல்லாம் கண்டுடுவாரா? அதில் ரொம்ப நாளாக வாரேன், அவர் சலிச்சிருக்குமோ, இனி முகம் பார்த்து பார்த்து சலிச்சிட்டோ, என் வீட்டுக்காரர் அடிக்கடி அப்படி தானே சொல்லுது, உன் கூடயே வாழ்ந்துட்டு அப்புறம் இன்னொருத்தி விட வாழ முடியும்? ஒரு உன் முகத்தையே தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்காங்க சிலர். அவங்க முகத்தை தான் பார்க்கணும், வேறு யாரும் பார்க்க விடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்கன்னு இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்களை வாழ்த்த, கிரிக்கெட் வீரர்களை வாழ்த்த, சினிமாக்காரர்களை வாழ்த்த, எல்லாம் ஹீரோஸை வாழ்த்துறாங்க. ஆனால் ஜீரோவாக இருந்த நம்மளை வாழ்த்தி 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 தாழ்த்தி இருந்த நம்மளை உயர்ந்த இடத்துல அழகு பார்க்கிற ஒரு அன்புள்ள ஒரு அப்பாவை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு சொல்லட்டுமா, கடவுளுக்கு எல்லை வைக்காதீங்க. அவருக்கு ஒரு எல்லை போட்டுறாங்க, அவருக்கு ஒரு பெட்டியை கட்டிடுறாங்க. அவருக்கு ஒரு உலகத்திலே ஒரே ஒரு கல்லறை தான் திறந்திருக்கிறது. அறிஞர் அண்ணா, கலைஞர், மிகப்பெரிய காந்திஜி, எல்லா ஜியும் உள்ளே இருக்கும் பொழுது இந்த ஜிஓடி மட்டும்தான் திறந்த கல்லறையாக இருக்கிறது. திறந்த கல்லறையாக இருக்கிறது. நீ தேடுகிற இயேசு இங்கே கிடையாது. அப்போ எங்க? இங்கே. பெரிய தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். நீங்க சரீர பிரகாரமாக பெருசா ஒன்றை பார்க்கணும்னா முதல்ல உங்க இருதயத்தில் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் எடுங்க, இது செய்தி இல்லை, உங்களுக்கு உற்சாகப்படுத்தி நான் மெசேஜ் வரேன். சங்கீதம் 78:41. ஓகே, சங்கீதம் 78:41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன செய்தார்கள்? லிமிட் பண்ணாங்க. மட்டு அப்படின்னா லிமிட் பண்ணாங்க. நீ கர்த்தர் உங்களோட பேசுகிறார், டோன்ட் லிமிட் யுவர் டாடி காட். உங்களுடைய கடவுளை நீங்க மட்டுப்படுத்தாதீங்க. அவருக்கு மட்டே கிடையாது, அவரை நீங்க லிமிட் பண்ணவே முடியாது. அன்லிமிட்டடா நீங்க உங்களுக்கு தரப்போகிறார். அன்லிமிட்டட் ஷோரூமுக்கு போயிருக்கேன், லிமிட்டடா இருக்கு. இங்கே அன்லிமிட்டட் ஷோரூம் இருக்குங்களா? தஞ்சாவூரில் இல்லையா? இருக்குல்ல அன்லிமிட்டட். ஆனால் எங்கே அன்லிமிட்டடு? அது லிமிட்டட் தானே. அன்லிமிட்டட்னா என்ன அர்த்தம்? அளவே கிடையாது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அன்லிமிட்டட் அன்பு, லவ், அன்லிமிட்டட் கிரேஸ், அன்லிமிட்டடாக கொடுக்குற ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு தேவன் இந்த தேவன் தான். அவர் சொல்கிறார் இன்னைக்கு உங்கள்கிட்ட, முதல்ல என்னை நீ மட்டுப்படுத்தாத, டோன்ட் லிமிட் யுவர் காட். இப்படி தான், டோன்ட் லிமிட் யுவர் டாடி காட். உங்கள் தேவனை மட்டுப்படுத்தாதீங்க. டோன்ட் லிமிட் ஹிம், டோன்ட் லிமிட் ஹிம். ஏங்க சென்னையில் பேசிகிட்டே இருக்கேங்க,
தங்கம் வருது, பணம் வருது, ஏதோ எல்லாத்துக்கும் ஒரு பெட்டியில் போட்டுகிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு கையில் ஒன்று குத்துது, ஆவியில் நிரம்பி. அதனால் எனக்கு ஒன்றும் எவனோ ஒருத்தன் ஆயுதம் கொடுத்துட்டான்னு பார்க்கேன், பெரிய கார் சாவி. என்னன்னு கேட்கேன், எஸ்யூவி 500 கார். ஒரு டாக்டர் விதைக்கிறாரு. நான் எதுக்குன்னு கேட்டேன், காணிக்கே வச்சுக்கோங்கன்றாரு. ஐயா இது செகண்ட் ஹேண்டில் விற்றா எவ்வளோ பண்ணும், உடனே விற்றிங்கன்னா 8 லட்சம், வச்சு விற்றா 9 லட்சம். ஆஹா, அது அப்படியே ஏங்க நான் இன்றைக்கு வரைக்கும் அது ஓட்டவே இல்லை. அப்படியே சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்துச்சு. அந்த ஊரில் இருந்து பாஸ்டர் ஜான்சன் ஒருத்தர் வர சொன்னேன், அந்த அவருக்கு கிஃப்டாக கொடுக்குறதுக்கு. அப்படியே கைமாற்றி விட்டேங்க. நான் அதில் இன்றைக்கு வரைக்கும் ஓட்டவே இல்லை. எனக்கு அன்பளிப்பாக வந்துச்சு. அப்போ சில பேர் சொல்கிறாங்க, இப்படி வாங்கி அப்படி கொடுக்குறீங்க, அப்படி கொடுங்களா பார்ப்போம் எல்லாரும். If you give the clap to others, you receive the clap from others. நீங்கள் மற்றவங்களுக்கு கைத்தட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கைத்தட்டு கிடைக்கும். நல்லா ஓங்கி ஓங்கி கொட்டினீங்கன்னா, நல்லா ஓங்கி அப்படி ஒரு குட்டினீங்கன்னா அவன் எப்பண்டா அவங்கள குட்டலாம் அப்படின்னு நினைப்பான். யாரும் குட்ட நினைக்கலாம், குட்டி பையனை கூட்டிட்டு வந்துடுவான். ஏன்னா வெறி உள்ளே இருக்கும். என்னை ஒருத்தன் குட்டிட்டாங்க, சரி யாரையும் குட்ட முடியல, ஒரு குட்டி பையனை கூட்டு ஒரு குட்டு. நான் சொல்லுறேன், ஏன்னா மனுஷன் எதை பெறானோ செஞ்சு விடுவான், ரிவெஞ்ச் எடுப்பான். நான் சொல்கிறது கேளுங்க, இதுதான் பைபிளில். எதை விதைக்கிங்களோ அதை அறுப்பீங்க. பெருசாக விதைக்கலாம், சரியா? நீங்கள் கார்களை விதைக்கலாம், உங்கள் சொத்துக்களை விதைக்கலாம். ஒரு நாள் நைட்டு கொடைக்கானலில் ஜஸ்டின் இந்த பாஸ்டர்ஸ்க்கெலாம் பேசுறதுக்கு கூப்பிட்ருக்காரு. அது எந்த ஹோட்டல் நேம் என்ன தெரியுமா? அதுவும் பி தான் தொடங்குது, ப்ளசன்ட் ஸ்டே. இது கேட்ட மாதிரி இருக்கா? அரசியலில் ஜெயலலிதாம்மா வச்சிருந்த ஹோட்டலு ப்ளசன்ட் ஸ்டே, ஸ்டார் ஹோட்டல், சரியா? அதில் ஒரு பெரிய சூட் ரூமில் நான் தங்க வச்சுருந்தாரு. நைட்லாம் ப்ரேயர் பண்ணுங்கன்ட்டாரு. ஸோ 1:10 வரைக்கும் ப்ரேயர், நைட்டில் ஃபுல்லாக ஒர்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த நாள் நான் ப்ரீச் பண்ணணும். திடீர்னு என் கூட ப்ரேயர் பண்ணிருந்த பாஸ்டர் அழுறாரு. அவர் அழமாட்டார் அவ்வளோ சாதாரணமாக. சில பேருக்கு அழுக சாதாரணமாக வராது, சில பேருக்கு சாதாரணமாக அழுக வரும். இந்த சைடு பார்த்துன்னு சொல்லணும், உங்களுக்கு உடனே அழுக வருமே. சாட்சி சொல்ல, இந்த சிறு சாட்சி ஏமா இது கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லுங்களாம்மா. இந்த சிறு என்ன சிறு சாட்சி? பெரிய தேவன் பெரிய சாட்சியாக தான் வைப்பார். சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட்ஸ். உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய பார்வைகளையும் மாற்றுங்க. ப்ளசன்ட் ஸ்டே ஹோட்டலில் ப்ளசண்ட்டாக ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பாஸ்டர் திடீர்னு அழுறாரு, நிறுத்துறாரு ஆராதனையை. என்ன அவருக்கு அப்பப்போ தரிசனம் கிடைக்கும், எப்போமாவது தரிசனம் பார்ப்பாரு, தரிசனம் சொல்ல போகிறாருன்னு ஏன் மட்டுப்படுத்துகிற சின்ன மைண்டு சொல்லுது, ஏதோ தரிசனம் சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சேன். தங்கச்சி ஏதோ தரிசனம் சொல்ல போகிறான்னு நினச்சிட்டேன். அவர் சொல்லுதாரு, என்னுடைய 1 கோடி ரூபாய் சொத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு. நைட்டு 1:10 சார், பாஸ்டர் சார். என்ன அக்கா? கண்ணாடி உங்கள் முன்னாடி தூக்கி எரிஞ்சு அதெல்லாம் இயேசு நாமத்தில் உங்கள் கண்ணாடி நாசமாகட்டும், உங்கள் கண்ணு நல்லாகட்டும். என்னை திரும்ப கூடுவீங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. அப்பா எவ்வளோ கேவலமானவனா நான் உங்களை எவ்வளோ கம்மியாக யோசிக்கிறேன். இந்த பாஸ்டர் ஒரு தரிசனம் சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம மூளை பார்த்துக்க அருண். ஆமாம், இவர் எப்பவும் தரிசனம் சொல்ல போகிறாரு. இப்போ என்ன சொல்ல போகிறாரு? நான் ஒரு சிங்கத்தை பார்த்தேன், நான் ஒரு கரடியை பார்த்தேன், இப்படி சொல்ல போகிறான்னு நினைக்கேன். 1 கோடி ரூபா சொத்தை விதைச்சிட்டாருங்க. அப்போ நீங்கள் கேளுங்களேன், என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க அக்கா, கேளுங்களேன். கேளுங்க அக்கா, பேர் என்ன? பத்திரமா வைக்கவே இல்லை, அப்படியே எல்லாருக்கும் விதைச்சிட்டேன். ஒருத்தருக்குலாம் 5 லட்ச ரூபா அப்படி உருட்டி இந்த பிடிச்சிக்கோங்க, சர்ச்சு கட்டுங்க. இன்னொரு பாஸ்டர் வீட்டுக்கு போனால் வீடு ஒழுகிச்சு, அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. என்னடா இவர் லூஸாக இருப்பார். ஆமாம், நான் லூஸு தான். கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். நீ யாருக்கு? கிறிஸ்துவுக்கு. அப்பா 49 இறந்தாங்க, அண்ணன் 39 இறந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் 50 வயசுக்கு வந்துட்டேன். காரணம் அவருடைய கிருபை. உங்களுக்கு புரியுதா? ஒரு நாள் முதல்ல நான் செய்திக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது கேளுங்க. நீங்கள் எதையும் இப்போ விதைப்பதற்கு ஒரு இருதயம் இருக்கணும். அதை பாஸ்டர்கிட்ட நீங்கள் விதைக்கலாம், ஏன்ட்டு நீங்கள் விதைக்கலாம், பக்கத்தில் உங்களுக்கு விதைக்கலாம், ஏன் இங்கே செக்யூரிட்டிகிட்ட விதைக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நான் சின்ன வயசில் பிச்சைக்காரங்களுக்கு 100 ரூபா கொடுத்துருக்கேன். அந்த அம்மா செத்து பேர் மாதிரி ஏங்கிட்டு. நான் சொல்கிறது எப்போ தெரியுமா? 17 வயசு இருக்கும் தம்பி. இங்கே யார் 17 வயசு பையன் இருக்கீங்களா? 17 வயசு பையன்? கரெக்டாக ஒன்று தான் உன்னை பார்க்கேன். நான் எந்திரியேன். உன் வயசில் நான் ஒரு 100 ரூபா பிச்சை போட்டேன். இப்போமே போடுதியாடா? போடு, என்னம்மா கொடு, இங்கே வாயேன். உன்னை ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ் பண்ண. வாடா, வைக்கப்படாதடா. நீ என்ன 17 வயசு பொண்ணா? ஆமாம், பிள்ளைங்களே வைக்கப்பட மாட்டேங்க. வா, இது உனக்கு எதுக்கு வேண்டா?
பாருங்க, வாங்க தெரியல. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுக்குறாரு, வேண்டாம் நீ எனக்கு தாயம் ஏதாவது என் தேத்தா, நான் சந்தோஷமா வாங்குவேன். ஏன் தெரியுமா? நான் வாங்குறதுலையும் தீவிரவாதி, கொடுக்குறதுலையும் தீவிரவாதி. தாராளமாய் வாங்குங்கள், ஏராளமாய் கொடுங்கள். தம்பி பிச்சைக்காரன் சொன்ன ஒன்னு நினைச்சு போடலடா, நீ தர்மம் கொடுக்கறதுக்காக இதை கொடுக்குறேன். இப்போ வாங்க தரலையே. இதுதாங்க நான் வந்து இதே ஒரு உதாரணம் சொல்றேன். நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுக்கும் போது வாங்க மாட்டேங்கிறாங்க. மனசுக்குள்ள வேணும், கையில் வேண்டாம். நான் சொல்கிறேன் தம்பி, அப்படி இல்லை. உன்னை நான் பிளஸ் பண்ணி தரேன், வாங்கு. நீ வாங்கு. எதுக்குன்னா இது உனக்கு இல்லை. இதை போய் ஒரு பரிதாபமாக உண்மையிலே முடியாத ஒரு ஆளை இன்னைக்கு உன் கண் முன்னே கொண்டு வருவார். வீட்டுக்கு போகிறக்குள்ள இதை விதைச்சிரு. ஒன்னே ஒன்று சொல்லு, இயேசு உங்களை நேசிக்கிறார். போயிட்டோம். காட் பிளஸ். இங்கே பாருங்க தம்பி, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கர்த்தரை நீ கடனாளி ஆக்க போற. ஹல்லேலூயா. உனக்கு புரியல? இந்தியா கடன் நாடாக இருக்க மாதிரி நீ கர்த்தரை நீ கடன்காரனா ஆக்க போற. உனக்கு சந்தோஷமா இருக்கா? இப்போ நீ உன்னை உட்கார வச்சா சையா இருக்கிறான், சையா இருக்க சைன் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்க, ஒரு நாள் சர்ச்சை நடத்திக்கிட்டே இருந்தேன். ஏன்னா கர்த்தர் சொன்ன செய்தி கொடுக்க முன்னாடி இவங்கெல்லாம் தயார் பண்ணு அப்படின்னு. ஏன்னா பாஸ்டர் ஒன்று பெருசாக நீங்கள் விதைச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் சர்ச்சை நடத்திட்டு இருக்கேன். ஒயிட் அண்ட் ஒயிட், அந்த பாஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அப்படி பயங்கரமாக ஆராய்ச்சிட்டு இருக்கேன். ஆண்டு சொன்ன நல்லா ஆராதிக்கிற, இந்த சர்ச்சு முடிஞ்ச உடனே சாப்பிடக்கூடாது நீ. இப்படி தான் ஆவியானவர் பேசுவார், பிசாசு பேசாது. ஆவியானவர் பேசினா இப்படி தான் பேசுவார். நீ சாப்பிடக்கூடாது, 14 சென்ட் உன் சொத்து ஒன்று இருக்குல்ல. ஆமாம் டேடி, நான் கொடுக்க ரெடி. என் வீட்டு மாமி பிச்சு எடுத்து ஏற்கனவே பிச்சு எடுத்துட்டு இருக்கா. இப்படி பேசும்போது லைவ்ல பாப்பா, என்னை பற்றி குறைச்சி சொன்னீங்களா ஏமா கோய். அப்போ ஆண்டவரே, இது நான் கொடுக்க ரெடி, என் வீட்டம்மா எப்படி சமாளிக்க? நிறைய பேருக்கு இது பிரச்சனை. என் வீட்டுக்கார எப்படி சமாளிக்க? அவன் சொன்னேன், கர்த்தர் சொல்கிறாரு நீ சாப்பிடக்கூடாது. ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு நேராக போகிற அம்முட்டு பத்திரங்கள், தாய் பத்திரம், தந்தை பத்திரம், பிள்ளை பத்திரம், நீ போட்ட பத்திரம், அந்த 4 பத்திரத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுற, அந்த பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணுற. அவர் பாட்டுக்கு அடுத்த தரில் வேறு இருக்கார். கர்த்தர் கொடுக்குற ஆளையும் எப்படி வச்சுருக்காரு பார்த்தீங்களா? கரெக்டாக அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். பாஸ்டர் ஃபோனை ஃபாஸ்டர் அம்மா எடுக்கிறாங்க. பாஸ்டர் வெளியே போயிருக்காங்க அப்படின்றாங்க. இல்லை ஆனால் உடனே வந்துடுவாங்க பாஸ்டர் அப்படிங்காங்க. சரி, நான் பாஸ்டரை பார்க்க வரேன்னு சொல்கிறேன். உடனே அவ்வளோ பத்திரங்களையும் எடுத்துட்டு என் வீட்டுக்காரம்மா, என்னக்கா சாப்பிடாமல் போகிறீங்க? ஒரு 10 நிமிஷம் போகிறீங்க, என்னத்தை கொண்டு போகிறீங்க? கொஞ்சம் இரு, வந்து பேசிக்கலாம், கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் வெளியே போயிட்டு வந்துட்டார். அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், என்னுடைய கிருஷ்ணாபுரம் இடத்த 14 சென்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அவர் பாருங்கள், அவர் விசுவாசத்தை பாருங்கள், அவர் விசுவாசம் பாருங்கள். இதை வாங்குறதுக்கு என்ற துட்டு இல்லையேனாரு. இதான் சொல்கிறேன், எங்கள் புத்தியை பார்த்தீங்களா? பாஸ்டர் எங்கள் புத்தி. ஏன் பாஸ்டர், அந்த பாஸ்டர் சொல்லலை, உங்கள் பாஸ்டர் சொல்லலை, என்னையும் அவரையும் சொல்லுது. நான் சொன்னேன், உங்கள்கிட்ட துட்டு கேட்டானா? அப்போ உங்களுக்கு காணிக்கையா? அவரு உண்மையிலே சொல்லுதேன், அந்த சேரில் உட்கார்ந்துருந்தவர் அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன், கர்த்தர் இப்படி ஷாக் பண்ணுற அளவுக்கு கொடுப்பாரோ? உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவார், உங்களை ஷாக்கிங் பண்ணுவார், உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவார். உங்கள் தகப்பன் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். அவர் பத்திரம் எழுதி கொடுத்துட்டு அவர் பத்திரமா வச்சிருக்காரு. உங்களுக்கு புரியுதா? இப்படி எதையும். இன்னொரு நாள் முதுகு வலிக்குன்னு சொல்லிட்டு தலானி 3 வச்சுக்கிட்டு அப்படி தலையை வச்சுட்டு ஆண்டவர் அப்படின்னு நினச்சி தியானிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கஷ்டம் நல்லா ஜெபம் பண்ணுற, நீ ஒன்று வாக்கு பண்ணிடலாம். ஆமாம், இந்த கார் கடன் உனக்கு நீங்கிட்டுனா இதை யாருக்கோ காணிக்க கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இப்போதான் 5 கார் கொடுத்துருக்கேன், இதையும் கொடுக்கணுமா? புது ஸ்கோடா 11 lakhs, 11 லட்சம், 9 மாதம் தான் இருக்கு, 3000 கிலோமீட்டர். நீ என்ன என்கிட்ட வாக்கு பண்ண? இந்த காருடைய 9 லட்சம் கடன், 9 லட்சம் ஒரே நேரத்தில் இந்த கடனை போட்டு நீக்கிட்டேன். எப்படி சொல்லணும், செலுத்திட்டேன். ஸோ இப்போ என்ஓசி சர்டிஃபிகேட் வந்திருக்கு. என் ஒய்ஃப் சொல்கிறா, உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குது. என்ன கொரியர்னு கேட்டால் ப்ளூ டாட். கர்த்தர் சொல்கிறார், நமக்கு ஞானம் கொஞ்சம் வேலை செய்யலாம். அப்போ கொரியர் வந்து என்ஓசி வந்திருக்கு, ஏன்னா கடன் கட்டினேன். கதை சொன்னார்,
நீ இந்த கார் கடனை சிங்கிளாக அடைக்க நான் உனக்கு பணம் தந்தா இதை யாருக்காவது காணிக்கை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிடலாம். டேடி, என் பசங்க 2 பேரும் எப்படி சமாளிக்க? 2 குட்டி பசங்க பிச்சு உதறிடுவான்ல. இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை வரும். நான் கொடுக்க ரெடி பாஸ்டர், ஆனால் என் வீட்டம்மா பாஸ்டர், என் வீட்டையா பாஸ்டர், என் பிள்ளைங்க பாஸ்டர். நீங்கள் சில பேர் சொல்கிறீங்க, ஐயா உங்கள் சாட்சியெல்லாம் இருக்கட்டும், அப்படியே வேர்ட் ஆஃப் காடுக்குள்ளே வாங்க. இப்போ நான் என்ன வேற ஒரு காட்டில் பேசிகிட்டு இருக்கேன்? பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு வசனம் சொல்லிட்டேன் சார். நீங்கள் உங்கள் பாஸ்டர் பெருசாக விதைச்சிருக்காங்க சார். நான் சொல்றது விளையாட்டுக்கு இல்லை சார், உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்போ எனக்கு கொஞ்சம் போராட்டம். ஆண்டவரே, ஏற்கனவே மனைவி பாவம் காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன் அப்படின்னு அவங்க பாடிட்டு இருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ண? ஆண்டவர், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். நான்லாம் உடையாத பாத்திரம்ப்பா. இங்கே பாருங்க. அப்போ என்ன செய்ய ஆண்டவரே? கத்த சொல்கிறாரு, இருமோனே, உன் மனைவி 2 பையங்களை தவிர, இந்த பூர்வீக வீடு, உன் வீடு இல்லை, இது பூர்வீக வீடு, இந்த வீடை தவிர நீ எல்லாத்தையும், என்னது எல்லாத்தையும் கொடுத்துடணும். டாடி, என்னன்னா டிப்ளமா தானே. இங்கே பாருங்க. அப்போ நான் சொல்கிறேன், கத்தாவே என்ன பண்ண ஆண்டவரே? கத்த சொல்கிறேன், நீங்கள் எதை கொடுக்க வேணான்னு ஒன்று சொன்னீங்களே, ஒன்று மனைவி, இன்னும் 2 பசங்க, அது 3 கொடுத்துரு ஆண்டவரே. சில பிள்ளைங்களுக்கு, லேடிஸ்க்கெலாம் கோபமாக வருது. இப்படி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் லவ் யூமீங்க, கல்யாணத்துக்கு பிறகு ஹேட்டியும் ஆகிடுறீங்க. அடுத்து பாருங்க, ஆண்டவரே மனைவியை கொடுக்க சொன்ன நான் கொடுத்துட்றேன், பிள்ளைங்களை கொடுக்க சொன்ன நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொடுக்க சொன்ன. இப்போ அந்த 3ஐயும் நான் எப்படி, இந்த 3 பேரையும் சமாளிக்கிறது மட்டும்தாங்க பிரச்சனை, வேறு எதுவுமே எனக்கு இல்லை. ஐ ஆம் ரெடி. அப்போ ஆண்டு சொல்கிற, உன் கடை ஒரு 4 கடை இருக்கலாம், அதை கொண்டு போய் பாலாசைகிட்ட கொடு, பாஸ்டர் பாலாசைகிட்ட கொண்டு கொடுத்துரு. அது 15 லட்சம் மதிப்பு. எவ்வளோ மதிப்பு? 2 லட்சம் அட்வான்ஸ் உட்பட 17 லட்ச ரூபா மதிப்பு. அது கொடுத்துரு. சர்ச்சுக்கு ஒன்று வச்சிருக்கல, தரை வாடகை எடுத்து ஒரு 15 லட்ச ரூபாய் கட்டியிருக்கலாம், அதை பாஸ்டர் மெல்கிட்ட கொடுத்துரு. எல்லாம் அப்பா அப்படி பேசுகிறாருங்க, பேரை சொல்லி கரெக்டாக பேசுகிறாரு. அந்த ஒரு, அப்போ எனக்கு யாருப்பா எது தருவாப்பா? நீ கொடு, நீ கொடுத்துட்டே இரு. அது கொஞ்சம் தங்கம் இருந்துச்சு, அதை கொண்டு போய் இதை இவங்களுக்கு கொடுத்துரு. டேடி, அடுத்தது வேற என்னெல்லாம் வச்சுருக்க, கொஞ்சம் பணம், அதையும் கொடுத்துரு. அடுத்தது நீ என்ன செய்யணும்? நடந்து போ. நீ அப்படி தானே வந்த என்கிட்ட, உன்னை நான் வெறுமையாக விடுவேனா? விட மாட்டேன். உங்களுக்கு தெரியாது, நான் கொண்டு போய் இந்த ஸ்கோடா 15 லட்ச ரூபா காரு கொடுக்கும் பொழுது அந்த நண்பர் திடீர்னு என்கிட்ட BMW கார் சாவியை கொடுக்குறாரு. நான் நினச்சேன் ஓட்டருக்கு கொடுக்காருன்னு நினச்சேன். இப்போ போய் கேட்கலாமா, பாஸ்டர்ஸ் நாங்கள் கேட்கலாமா, இது ஓட்டருக்காக கொடுக்கீங்களா காணிக்கையாக கொடுக்கலாம் கேட்டால் அது மாதிரி அசிங்கம் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ள இவர் என்ன சொல்ல போகிறாரு? ஏன்னா இதை போய் என்கிட்ட ஏன் கொடுக்காரு? மெதுவாக சொன்னார் அந்த பிஸ்னஸ் மேன், அண்ணன் 6 மாதம் தயவுசெய்து யாருக்கும் கொடுத்துறாங்க. ஓஹோ, அப்போ தான் எனக்கு அது காணிக்கையாக கொடுக்காருன்னே தெரிஞ்சுது. 6 மாதம் இதை என்ன செஞ்சுறாங்க, யாருக்கும் கொண்டு போய் காணிக்கையாக கொடுத்துறாங்க. எங்கள் அண்ணன் ரஃபேல் என்ன ஒரு 6 மாதம் இந்த காரை ஓட்டணும். நான் சொன்னேன், இது மட்டும் நமக்கு டீலிங் சரி வராது, இந்த டீலிங் மட்டும் போடக்கூடாது, கொடுத்துட்டிங்களா போய்கிட்டே இருங்க. இது கர்த்தருக்கும் எனக்கும், நான் வெறித்தனமாய் வாங்குவேன், வெறித்தனமாய் கொடுப்பேன். ஏனென்றால் என் தேவன் மழையாய் பொழிகிறவர், நதியாய் பாய்கிறவர், அவரை இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீங்க கரு தடை பண்றீங்க, நான் கருவை விளக்குகிறேன், நான் விதையை விதைக்கிறேன், நான் ஜீவனை விதைக்க போறேன் அப்படின்னு. சரி, நான் உங்க தொல்லை தாங்காது, என்னத்தி பண்ணுங்கன்னுட்டார். அப்படின்னா வாங்குறேன்ட்டேன். அப்போ பாருங்க, நான் விதைச்சது வெறும் 11 லட்ச ரூபா காரு, ஆனால் எனக்கு கிடைச்சது 1 கோடி ரூபா காரு. நான் விதைச்சது வெறும் 14 சென்ட்டு, ஆனால் எனக்கு ஆண்டு கொடுத்தது 1 கோடி ரூபா இடம். ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து தான் வந்துச்சு. நான் சொல்கிறது, சில விதைகள் உடனே அறுவடையாகி மாறும். நீங்கள் விதைத்த சில விதைகள் காலம் எடுக்கும், ஆனால் கட்டாயமாய் நீங்கள் அறுவடையை காண்பீர்கள். அந்த முக்கில் இருக்கிற பிரதர் எந்திங்க, நீங்கள் தான் பிரதர். உங்கள் பேர் பிரதர் பேர் திருநாவுக்கரசு. ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களை பிளஸ் பண்ணி வாங்கலேன், வாஞ்சியோடு வாங்க. உங்களுடைய லைஃப்பை கர்த்தர் அந்த நாளில் தொடுறார். நீ ஃப்ரஹந்த்ரோ கே சாந்தனமாந்தனமா உங்களுடைய லைஃப்பை கர்த்தர் மாற்றுகிறார். வாழ்க்கையில் என்ன செய்யணுன்னே உங்களுக்கு தெரியலைங்க. வாங்கண்ணே, உங்களை பிளஸ் பண்ணும்படி இதை கொடுக்குறேன். இது உங்களுக்கு அறுவடையாக கொடுக்கல, இது விதையாக கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும், சில விதைகளை நிலத்தில் போட்டால்
நிறைய அறுவடை வரும். இது உங்களுக்கு அறுவடையாக கொடுக்கல, உங்களை பிளஸ் பண்ணி விதையாக கொடுக்குறேன். இதை நீங்கள் ஆசீர்வாதமாக வாங்கிக்கோங்க. உங்களை நான் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது இந்த சர்ச்சில் இருக்கிற பெரிய பணக்காரங்களை ஒருத்தர அவங்க கர்த்தர் மாற்று. I bless you. I bless you. In the name of the Lord Jesus. இவ்வளோ கடன் ஆயிட்ட, என்ன பண்ணுவேன்? இந்த கஷ்டத்துலேருந்து நான் வெளியே வர முடியுமா? கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். உன் பேரில் இருக்கிற அரசு, நீ உண்மையிலே அரசனாக மாறுவேன். நீ அரசனாக மாறு. சொல்லுங்க சொல்லுங்க பிதாவே, சொல்லுங்க பிதாவே, உங்க ராஜ்யம் எனக்குள்ளே வருவதாக வருவதாக. ஆமென். போங்க, போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அண்ணா, இது கையில் இருக்குது விதை, இது பிசாசுக்கு நம்ம கொடுக்குற உதை. இதை புரிஞ்சுக்கோங்க, சரியாண்ணே? ஓகே, நான் சொல்லுங்க, புரிஞ்சுதா? அவர் உங்களை பிளஸ் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? நான் நைட்டில் தங்கத்தை திருடலை, காணிக்கையாக வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் என்ன வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன், இன்னொரு சகோதரியும் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த ப்ராஃபட் வந்திருக்காரு, இவர் சும்மா அனுப்பக்கூடாது, உன்ட்ட இருக்கிற பிரேஸ்லெட்டை தூக்கி கொடுன்னு. அந்த அம்மா பாவம், நான் எல்லாத்தையும் கொடுக்கேன், இந்த பிரேஸ்லெட் மட்டும் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதை தான் கொடு. சில பேருக்கு பெஸ்ட் ஒன்றை மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க. இது என் ஹஸ்பண்ட் போட்டது. ஹஸ்பண்ட் போட்டால் என்ன, அவருக்கு இன்னொன்று 10 வாங்கி போடுவார். இப்போ என்ன? அப்போ அந்த டைமில் எனக்கு ஆண்ட ஆச்சரியம், வெளிநாட்டு தங்க பிரேஸ்லெட்டு நைட்டு 10:45 என் கையில் காணிக்கையாக வருது. அப்போ நைட்டில் திருட தான் செய்வான், ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கும் ஊழியக்காரனுக்கும் நைட்டில் வருது. அடுத்தது அண்ணன் வீட்டிலேருந்து 12:15 எழும்புறேன். இப்போ போகிறீங்களான்னு கேட்காரு. ஏன்னா நைட்டு 12:15, இப்போவும் போகிறீங்களா? அதை பார்த்தீங்களா, அந்த தேவ பிரசன்னம் நம்மளை நேசித்து விட மாட்டேங்குது. இல்லைண்ணே சீக்கிரம் போய் சேரணுண்ணே, இல்லை மேலே இல்லை வீட்டுக்கு. அப்போ இல்லை ரஃபேல் பிரதர் இருங்களேன், ஏன்னா மணி 12:15 ஆகிட்டு. எந்திக்கிறேன், அண்ணி வெளியே, ஜஸ்டினுடைய ஒய்ஃப் உள்ளே போய் ஒரு 2 பவுனு வளையல். இப்போ என் கையில் எவ்வளோ தங்கன்னு பாரு தங்கச்சி, புரியுதா? நைட்டு 12:15 சார், நைட்டு 12:15 4 பவுன் காணிக்க வருது. என்னப்பா? அப்போ ஆண்டு சார், நைட்டில் ஃபோன் வந்தாலே எல்லாருக்கும் என்ன பயம், யாரும் செத்து போயிட்டா, ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. ஏன் ஒரு குழந்தை பெறக்கூடாதோ? இங்கே குழந்தை பெற போகிறாங்க, ஏசி நாமத்தில் வாழ்த்துறேன். நீ ஆமீன் போடலை, தங்கச்சிக்காக நான் ஆமீன் சொல்கிறேன். ஒத்த பிள்ளை, ஆனால் ஒருத்த நாட்டில் ஒத்த பிள்ளை, அதனால நான் அண்ணனாக இருந்து ஏசி நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆமென். ஏங்க குட் நியூஸ் நைட்டில் வராதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? எனக்கு நிறைய குட் நியூஸ் நைட்டில் வர ஆரம்பிச்சது. ஏன் தெரியுமா? என் மனதை மாற்றினேன். இரவிலே செய்தி வந்தாலே கெட்ட செய்தி வரும், இரவிலே செய்தி வந்த ஃபோன் வந்தாலே பயமுறுத்தல் வரும் என்ற எண்ணங்களை மாற்றி எனக்கு இரவெல்லாம் பகலெல்லாம் நல்ல செய்தியை தேவன் தருவார். ஹல்லேலூயா. என் லைஃபை மாற்றின ஒரு வசனம் லூக்கா 2:8. அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தம் தூதனாக தேவ மனிதரை அனுப்பியிருக்கிறார். இந்த இடத்தை சுற்றி தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும். எங்களை சுற்றி தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும். 3வது இடம் சொல்லுங்க, எங்களை சுற்றி தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும். இந்த வசனத்தை அப்படியே நம்புறீங்களா? ட்ரைனிங் பண்ணுங்க பார்க்கலாம், பயிற்சி எடுங்க. இந்த வசனத்தை சந்தேகப்படாமல் நம்புறீங்களா? நீங்கள் உணர்றீங்களோ இல்லையோ, உங்களை சுற்றி என்ன இருக்குது? இந்த வசனத்தின்படி உங்கள் வீட்டை சுற்றி எது இருக்கு? உங்கள் பிஸ்னஸை சுற்றி எது இருக்கு? உங்கள் வயல்வெளியை சுற்றி என்ன இருக்கு? ஒருத்த நாடு ஏஎஃப்டி சர்ச்சை சுற்றி என்ன இருக்கு? ஃபீல் பண்றதல்ல ஃபெய்த், ஃபீலிங்க்கு மேல ஃபெய்த். புரியுதா? ஃபீலிங்க்கு மேல ஃபெய்த். நான் ஃபீல் பண்றேன், ஃபீல் பண்ணல கிடையாது. ஃபீலிங்க்கு மேல உணர்றேன் பாஸ்டர், உணரல பாஸ்டர், அது கிடையாது. உணர்வதற்கும் மேலானது விசுவாசம். நம்புகிறேன், உறுதியாய் நம்புகிறேன். இந்த ஒருத்த நாடு ஏஎஃப்டி சர்ச்சை சுற்றி தேவனுடைய மகிமை பிரகாசிப்பிக்கிறது. தேவனுடைய மகிமை பிரகாசிப்பிக்கிறது.
என்னை சுற்றி தேவனுடைய மகிமை பிரகாசிப்பிக்கிறது. ஹல்லேலூயா. எந்த ஊழியத்துல, எந்த பிசினஸ்ல, எந்த பிள்ளை வாழ்க்கையில, எந்த பையன் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை இருக்கிறதோ அங்கே ராஜாக்கள் நடந்து வருவார்கள், அங்கே ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஏசாயா 60 படி, ஏசாயா 60 படி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்தது. ஹல்லேலூயா. நீங்க நல்ல வார்த்தையில் வரும் பொழுது உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த நீங்கள் எந்த விதையும் விதைக்கலாம். ஏன்ட்ட தான் விதைக்கணும் இல்ல, உங்க பாஸ்டர்ட்ட விதைக்கலாம், உங்க பாஸ்டருடைய பிள்ளைங்கிட்ட விதைக்கலாம், யாரும் பக்கத்துல உங்ககிட்ட விதைக்கலாம். இங்கே விதைகளை விதைக்க ஆரம்பிங்க. நான் அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய மணி பர்ஸை திறக்கிறேன். பாஸ்டர் நான் காணிக்கணும் வாங்கல, நான் விதைக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் அதுக்கு உதாரணமாய் மாற விரும்புகிறேன். மந்தைக்கு மாதிரியாயிரு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு உங்களை சுற்றிலும் எங்க கடவுளுடைய மகிமை இந்த ஒருத்தநாடு ஏஎஃப்டி சர்ச்சில் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது ராஜாக்களை போல உயர் அதிகாரிகள், தலைவர்கள், பெரிய பெரிய அமைச்சக பெருமக்கள் அந்த சர்ச்சை நாடி வருவார்கள். அந்த பிசினஸ்ல உங்க பிசினஸ் பிரகாசிக்கணுமா? நான் போய் வைர வியாபாரியா மாறணும், அல்லது நான் போய் வயல்வெளி வியாபாரியா இருக்கேன், நான் வைர வியாபாரியா மாற போறேன். உங்க பிசினஸ் மாத்துறதுனால அல்ல. நீங்க சம்சாவித்தாலும் சரி, நீங்க ரோட்டு கடையில் வடை வித்தாலும் சரி, உங்க மேல கர்த்தருடைய மகிமை இருந்தால் அந்த பிசினஸ், அந்த தொழில் ஆதரிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்களை சுற்றிலும் பிரகாசிப்பதாக, பிரகாசிப்பதாக. தேவனுடைய அப்போஸ்தலனாக இருந்து இயேசுவின் நாமத்தை கொண்டு பரிசுத்த ஆவியிலே நிரம்பி பிதாவின் அன்பினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ இந்த வாழ்த்துதல் பழிப்பதாக. அடுத்ததாக லூக்கா 2:8 கடைசி பகுதி. இதோ எல்லா ஜனத்துக்கும், எல்லாம் சொல்லுங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. அதான் இதோ, எல்லாம் சொல்லுங்களேன். இதோ நாய் கூடமே கூப்பிடுறாங்க. இதோ இங்க வா, அப்படி இல்லை, இதோ எல்லா ஜனத்துக்கும். எல்லா ஜனத்துல நீங்க இருக்கீங்களா இல்லையா? எல்லா ஜனத்துக்கும், அரைராஜனே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷம். சீரியஸா சொல்லக்கூடாது, மிகுந்த சந்தோஷமா சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் சந்தோஷமே இல்லை பார்த்தீங்களா? அதான் சொல்கிறேன், கிறிஸ்டியனா சர்ச்சுக்கு வரைக்கும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர் ஜெபிப்போம், கண்ணை மூடுவோம். ஒரே வாழ்க்கையில் கண்ணை மூணமாக தான். பைபிளை எங்கேயாவது கண்ணை மூடி ஜெபம்னு போட்டிருக்கான்னு சொல்லுங்கள். என்னுடைய 17.5 லட்ச ரூபா காரில் தான் வந்திருக்கேன், சாவி என் கையில் இருக்குது, இப்போமே கொடுத்துட்றேன். தைரியமாக தெரியும் அது இல்லைன்னு. உங்களுக்கு 17 லட்ச ரூபா வென்டோ, ஒர்க்ஸ் வேகன், ஆட்டோ டிரான்ஸ்மிஷன், அழகான புது கார் 60,000 ஓடி இருக்கு, நான் உடனே விதைச்சிடுறேன். எங்கேயாவது கண்ணை மூடி ஜெபிப்போம்னே இல்லை, கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து. எல்லாம் பைபிளுக்கு விரோதமாக பண்ணுறது, பிறகு வாக்குத்தத்தம் நடக்கலைன்றது. நான் ஏன் கண்ணை முழிச்சு ஜெபம் பண்ணேன்னு தெரியுதா? நான் பைபிள் படி ஜெபம் பண்ணுறேன். ஒருத்தர் பாட்டி கண்ணை மூடிட்டுன்னு சொல்கிறதுக்காண்டி போயிட்டே இருந்தாராம். அப்போ பாஸ்டர் எல்லாரையும் கண்ணை மூடுவோம். நம்ம வீட்டில் பாட்டி தான் கண்ணை மூடி இருக்கு, இவருக்கு எல்லாருமே கண்ணை மூட்டாங்க போல உள்ளே வந்துட்டாரு. அவர் அதை போய் சொல்ல போனவர் உள்ளே வந்து, உண்மையிலே நடந்த கதை. என்னது எல்லாரும் கண்ணை மூட்டிக்கலாம்? அவன் எல்லாம், ஓ இந்த கண் மூடுதலா, ஓ நின்றுட்டு தான் கண்ணை மூடி இருக்கீங்களா? எங்கள் பாட்டி படுத்துட்டு கண்ணை மூடிட்டு. நான் சொல்றது, இது கூட சிரிக்க மாட்டேங்குங்களா ரொம்ப? யோம்மா, அதான் சொல்றேன்ல, வடிவேல் ஜோக்கை நைஸாக பார்க்கறது, நல்லா சிரிக்கிறது. இங்கே வந்து ஓரி மாதாரா அப்படியே அண்ணே பாஷை தான். அங்கேருந்து விவேக் ஜோக், செத்து போன விவேக் ஜோக்கை, சின்ன கலைமாமணி ஜோக்கை நல்லா பார்க்கறது மொபைலில். முந்தையாவது படம் பார்க்கணும், இப்போ அப்படியே இல்லை, எல்லாம் தீப்பெட்டி மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்களே. ஆனால் இங்கே வந்து ஹல்லேலூயா, சி மேஜர் போடு, worship the Lord. போதும்பா சாமி. எங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியல? அங்கே எல்லாம் 3 மணி நேரம் சந்தோஷம், 2 மணி நேரம் சந்தோஷம், 3 நிமிஷம் சந்தோஷம், கொஞ்ச நேரம் சந்தோஷம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த காஸ்பல் மிகுந்த சந்தோஷம். இங்கிலீஷில் எப்படி இருக்கு தெரியுமா? கிரேட்டர் ஜாய், கிரேட்டர் ஜாய். ஹலோ, என்ன ஜாய் சன்? என்ன ஜாய்? கிரேட்டர் ஜாய். எப்பா ஜாய் சிரிச்சிட்ட ஜாய், நல்லா
யாப்பாடி உட்காந்து பேசிக்கிடும். கிரேட்டர் ஜாய். ஏய், நான் அப்போ தான் பார்க்கேன், ஏன் இதெல்லாம் பெந்தகோஸ்து பாஸ்டருக்கு புரிய மாட்டேங்குது. சீரியஸாகவே இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு வெளியே வரைக்கும் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே சீரியஸ் ஆயிடுறேன். ஐசியூ வார்டு. ஜெபிப்போம். அந்த பாஸ்டரும் சும்மா இருக்க மாட்டேங்கார். ஜெபிப்போம். நான் உங்கள் பாஸ்டர் சொல்லலை. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னது? நான் ஏதாவது பண்ணேன் அந்த மாதிரி? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏதாவது இப்படி நான் பண்ணேன்னா இது வேண்டான்ற. நம்ம நார்மலாக இருக்கணும். நிறைய பேர் பார்த்து மைக்கை பிடிக்க வைக்க வேற மாதிரி பேசுகிறாங்க. ஏய் கத்திரி ஸ்தோத்திரிப்போம். ஏய் இதை ஒரு மாதிரிலாம் பண்ணுறாங்க இவங்க. மிமிக்ரி. நோ க்ரை, நோ மிமிக்ரி ஆர் க்ரை. நான் சொல்கிறது கேளுங்க. அப்போ தான் பார்க்குறேன், ஏன் இளைஞர்கள் சர்ச்சுக்கு ரொம்ப பேர் வரமாட்டுக்கான்னு பார்த்தா 50 வயசுக்கு பிறகு வரேன்யா. ஏன்னா எங்கள் சர்ச்சுக்கு வந்தால் சீரியஸ் ஆக்கிறது இல்லை, நீங்கள் சிரிக்க விடாமல் ஆக்கிறது இல்லை. எல்லாம் என்ன சிரிக்க? சர்ச்சில் வந்து சிரிப்போம். உனக்கு சர்ச்சில் தான் ஐயா ரொம்ப சிரிக்கணும். ஏன்னா நான் சொல்கிறது அது இல்லை. கிரேட்டர் ஜாய், கிரேட் ஜாய். கிரேட்ல என்ன அரைக்கிறாஜனே? இப்போ தான் கொஞ்சம் புன்முறுவல் வருது. ஏன்னா உள்ளுக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு என்னையா தெரியும்? நீங்கள் பாட்டுக்கு பிங்க் கலர் கோட் போட்டு சும்மா ஜம்முன்னு வந்து பேசிட்டிய. என் வாழ்க்கையை ஒரு நாள் வந்து வாழ்ந்து பாருங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் சவால் இருக்கு. யாருக்கு இல்லை மனசில் கஷ்டம்? யாருக்கு இல்லைங்க பிரச்சனை? யாருக்கு இல்லைங்க சவால்? யாருக்கு இல்லைங்க தேடல்? ஆனால் எல்லாரும் ஒருத்தர் நம்பி இருக்கோம். என் வாழ்க்கையை மாத்துச்சு இந்த வார்த்தை பாஸ்டர். ஆஹா, காஸ்பல் கிவ்ஸ் கிரேட்டர் ஜாய். நற்செய்தி எதை கொடுக்குது? மிகுந்த சந்தோஷம். எல்லாம் சொல்லுங்க, சாதா சந்தோஷம் இல்லை. நான் சொன்னது சொல்ல மாட்டேங்க. சாதா சந்தோஷம் அல்ல, சாதா தோசை அல்ல, ஸ்பெஷல் தோசை. இன்னைக்கு உங்களுக்கு சாதா சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷம். ஆமென். சொல்லுங்க மிகுந்த சந்தோஷம். சொல்லுங்க மிகுந்த சந்தோஷம். யாராவது பேசுற நற்செய்தி பிரசங்கத்துல மிகுந்த சந்தோஷம் இல்லைன்னா அது பேர் டுபாக்கூர் நற்செய்தி. என்ன பயப்படாம சொல்றேன்? ஏன்னா பைபிளை பேசுறேன். நான் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றேன். இன்னும் தமிழ்நாட்டில் சரியான காஸ்பல் அதிகமாக அறிவிக்கப்படல. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்ப சொல்றது நற்செய்தி அல்ல. அது எப்படி நற்செய்தி ஆகும்? எல்லாருக்கும் பாவத்தை விட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. குடிக்கிற டாஸ்மாக்ல போய் வெளியே நின்னுங்க. எத்தனை பேர்கிட்ட போய் கேளுங்க, எப்பா நீ குடிக்கணும்னு ஆசையா போறியா உள்ள விடணும்? அதுல 50 பேர் சொல்லுவான் நான் விடணும் தான் விரும்புறேன், முடியல. அப்புறம் காஸ்பல் என்ன? நீ இயேசுவிடம் அப்படியே வா, பாவம் உன்னை விட்டு விடும். மத்தேயு எது எனக்கு மிகுந்த சந்தோஷம் மட்டுமல்ல, இன்னொன்னு கண்டுபிடிச்சேன். மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு அறிவிக்கிற அது என்னதான் உண்டாக்கும்? எல்லாம் சொல்லுங்க. மிகுந்த சந்தோஷத்தை நான் உண்டாக்குவதல்ல. நான் கிச்சன் காட்டியோ நான் உங்களுக்கு ஜோக் அடிச்சியோ சந்தோஷம் உண்டாக்குறது இல்ல. இந்த நற்செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த நற்செய்தியை நீங்கள் நம்பும் பொழுது, இந்த நற்செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த நற்செய்தி உங்களுக்குள்ளே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அக்கா. புரியல நினைக்கிறேன். புரியுதா அக்கா? உங்களை தான் புரியுதாக்கா? சோக அக்காவா இருக்கக்கூடாதுக்கா, சந்தோஷ அக்காவா இருக்கணும். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. பாஸ்டர் எனக்கு அவ்வளோ வேதனை இருக்கு, என் பையனை நினைச்சா, என் பேரை நினைச்சா, என் பிள்ளையை நினைச்சா. வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, எம்மா நான் அறிவிக்கிற இந்த நற்செய்தி உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். நான் உண்டாக்கல, நீங்களா உண்டாக்கி கொள்றது இல்ல. சிரிப்பா கொஞ்சம் சிரிய, அது இல்ல. இந்த காஸ்பல், இந்த நற்செய்தி உங்களை நோக்கி வரும் பொழுது, நீங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த நற்செய்தி உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே ஒன்றை உண்டாக்குகிறது. மிகுந்த சந்தோஷம். கிரேட் ஜாய். ஹல்லேலூயா. புரியுதா எல்லாருக்கும்? சீரியஸா இருக்க? எனக்கு ஆச்சரியமான, ஆண்டவரே இதை ஏன் கிறிஸ்டியன்ஸ் விட்டுட்டாங்க? சீரியஸ் ஆக்கி விட்டாங்களே. எல்லாரையும் ஐசியூ வார்டுக்குள்ளே போய் குழாய் ஃபுல்லாக மாட்டி விட்டாங்களே. இல்லை, சத்தியத்தை மாறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
யோவான் 8:32. எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சது. முதல்ல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 2, இது நல்ல செய்தி. நல்ல செய்தி. காஸ்பல் மீன்ஸ் சுவிசேஷம் என்றால் சொல்லுங்க, சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. முதல்ல என் லைஃப்ல நற்செய்தி, எல்லாம் சொல்லுங்க நற்செய்தி, நல்ல செய்தி, குட் நியூஸ். காஸ்பல் சுவிசேஷம் சொன்னா யாருக்கும் புரியலக்கா பாஸ்டர்மா. காஸ்பல் சுவிசேஷம், சுவிசேஷம் அது வேதக்காரன் பேசுவான்யா. ஏன் வேதக்காரனே, உனக்கு கண்கள் திறக்கப்படட்டும், நீ சொல்லிக் கொண்டிருப்பது நற்செய்தி. நற்செய்தி எது நற்செய்தி? மத்தேயு 1:21. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரஃபேலையும் பாவத்தையும் பிரித்தவர் என் இயேசு. ரஃபேலையும் பாவத்தையும் பிரித்து ரஃபேல் என்கிற பாவியை பரிசுத்தமாக்கினவர் இயேசு. அதுல உங்க பேரை வச்சுக்கோங்க, உங்க பேரை வச்சுக்கோங்க. உங்க பேர்ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆரோக்கிய ராஜையும் தேவதாசையும் அருணையும் அவருடைய பாவத்தையும் நான் இன்றைக்கு பிரிக்க வந்திருக்கிறேன். உன்னையோ என்னோடு சேர்க்க வந்திருக்கிறேன். உங்களையும் பாவத்தையும் பிரித்து தன்னோடு சேர்க்க வந்த ஒரு பரிசுத்த குழந்தை உங்களுக்காக இந்த பூமியிலே பிறந்தது. This is the good news. Wow, wow, wow. இதை சொல்லலையே என் பாஸ்டர், நான் போன சர்ச்சில் இதை சொல்லல. அவர் சொன்னாங்க, தம்பி பாவத்தை விடு, தங்கச்சி யார் யூத் மீட்டிங்ல அவரே நிறைய பண்ணுவாரு. யூத் பாஸ்டர் பிரதர் இப்படிலாம் கை வச்சுக்கிறாரு, பிரதர் சிஸ்டர். பராத்தே பண்ணாதப்பா, சத்தியத்தை சொல்லப்பா, அதான்ப்பா வெள்ளப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா, சேலஞ்சு மெசேஜ் கொடுக்க நான் வரலப்பா, என்னை சேலஞ்ச் பண்ணவனுக்கு முன்னாடி ஜெயிக்க வச்சவரை சொல்ல வந்திருக்கேன்ப்பா. குட் நியூஸ், குட் நியூஸ், நாட் பேட் நியூஸ். பணம் கஷ்டம் தானே, பணம் தானே இருக்குதுண்ணே. உங்க எல்லாரையும் இங்கே இருக்கிற ஜென்ஸ் எல்லாரும் பார்த்தாலே தெரியுது, இங்கே இருக்கிற ஒரு 85% பணத்தால் கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன் ஆவியில் பார்க்குறேன், உங்கள் முகத்தை பார்த்தா என் மனசு மைண்ட் ரீடிங்கில் பார்க்குறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ். 2 கொரிந்தியர் 8:9. என்னை ஐஸ்வர்யனாக்கும்படி இயேசு ஐஸ்வர்யவானாய் இருந்தும் சிலுவையிலே தரித்திரரானார். அவருடைய தரித்திரத்தினாலே, ஜீசஸுடைய தரித்திரம் ரஃபேல ஐஸ்வர்யவானா ஆக்கும் இல்லை பாப்பா, ஆக்கும் இல்லை, ஆக்கிற்று. சகோதரி ஆக்கிற்று. அண்ணன் இருமி கொண்டிருக்கிற அண்ணன் இருமல் இயேசு நாமத்தில் சுகமாவதாக. ஜூஸை சும்மா கலக்குங்கண்ணே. ஆனால் அவங்க சத்தியத்தில் கலங்கிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா காஸ்பல்னா என்னன்னு? அருண், நான் ஐஸ்வர்யவான் ஆவேன் என்பது பொய், என்னை சிலுவையில் அவர் ஐஸ்வர்யன் ஆக்கிட்டார் என்பது மெய். இதான் 9 பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றது புரியுதா? ரஃபேல் ஐஸ்வர்யவான் ஆவான், பரிசுத்தவான் ஆவான், கழுவப்படுவான் இல்லை, கழுவப்பட்டீர்கள். திஸ் இஸ் த காஸ்பல். இது நான் சொல்றது வசனம். ஒவ்வொன்றும் எடுத்து வசனம் நேரம் போயிடும். ஏற்கனவே டிவி வைக்க ஒருத்தர் நெருக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? நான் சொல்ல கேளுங்க. அதாவது சிரிங்களா, இப்போ என்ன கிட்டிங் யூ, ஐ ஆம் கிட்டிங் யூ, நான் விளையாட இது பாருங்க. ஆனால் சீரியஸான மேட்டரோட வந்திருக்கேன். என் கண்கள் எப்படி திறக்கப்பட்டுச்சு? பரிசுத்தமாக வேண்டும். என் ஜபத்தினால், என் தவத்தினால் 40 நாள் தவச காலம், லென்த் டேஸ், லென்த்தா போயிட்டு இருக்கு. லென்த். நான் சொல்றேன், நோ, எனக்கு என்ன குட் நியூஸ், எனக்கு எது ஜாய், எனக்கு எது பவர் அப்படின்னா, ரஃபேல் கழுவப்பட்டு விட்டான், ரஃபேல் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டான், ரஃபேல் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டான். ஆனா பாஸ்டர் வேண்டாத விஷயம் நிறைய இருக்கு. அதுவல்ல, இங்க நிறைய இருக்கு. ஆனா இன்னொன்னு உண்மை இருக்கு. அவர் சிலுவையிலே எதை செய்து முடித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, அந்த விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். முதலாவது, நான் விடல அப்படின்னு சொல்லிடுற பிரச்சனை வெளியே வந்து, இன்னும் நான் பணக்காரனா ஆகல என்ற விஷயத்திலிருந்து நீங்க வெளியே வந்து, இன்னும் நான் பரிசுத்தம் ஆகல என்கிற தவறான விஷயத்தை வெளியே வந்து, முதல்ல காஸ்பலை ரிசீவ் பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க, கன்சீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். முதலாவது இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது நம்புங்கள்.
மூன்றாவது உள்ள கருத்தறியுங்கள். அது க்ரோ ஆகட்டும், வார்த்தை க்ரோ ஆகட்டும். தேவனுடைய ராஜ்யம் மார்க் 4 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் 4வது அதிகாரத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. யூ கேன் மார்க் இட் பை மார்க். அங்கே பாருங்க, மார்க் 4வது அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யம் விதையை விதைக்க ஒருவன் புறப்பட்டானே அவனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்ன? நான் முதல்ல இந்த விதையை உங்க ஆவியில விதைங்க. நான் நீதிமான் ஆக்கப்பட்டவன், நான் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவன், நான் அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், அவரால் ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை ஆக்கப்பட்டவன். அது மட்டும் இல்லை, கலாத்தியர் 3:13-14 படி இனி நான் செய்த பாவம், என் முற்பிதாக்கள் செய்த பாவம், அதனால் வந்த சாபம். கலாத்தியர் 3:13-14 படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதிக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்வார் அல்ல. மீட்டுக் கொண்டார். This is the good news. This is a joyful news. அது மட்டும் இல்ல, வியாதி. இங்க யாரெல்லாம் வியாதியோடு வந்திருக்கீங்க? நான் வியாதிக்காரன். நான் எப்படி டாக்டர் ஜீசஸ் என்னுடைய ஃபேமிலி டாக்டர். என் மனைவி பிள்ளைங்க அந்த லெவலில் வளரல, அவங்க டாக்டர்கிட்ட தான் கூட்டு போகிறேன். என்னை உடனே கூட்டு போன்றான் பையன். சின்ன விஷயம், டாடி உங்களை மாதிரிலாம் வைக்கக்கூடாது, என்னை உடனே கூட்டு போகணும். நான் உங்கள் அளவுக்கு க்ரோ ஆகலை. ஓகே தம்பி, கூட்டு போகிறேன். அவனை போட்டு நான் பாடுபடுத்துறது இல்லை. பட் நான் ஏன் டாக்டர்கிட்ட போகலன்னா 1 பேதுரு 1:24 குட் நியூஸ், அவருடைய தழும்புகளால் குணமாவேன் இல்லை, குணமானீர்கள். ஓ, அப்போ என்ன செய்யணும்? எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் விசுவாசம் என்னன்னு புரியல. ரஃபேல், நான் ஏற்கனவே உனக்கு செஞ்சிட்டேன், அதை நம்பு. சாப்பா, உங்களுக்கு ஜூஸ் ரெடி ஆயிட்டலாமோனே? ஜூஸ் ரெடி ஆயிட்டு, நீங்க போய் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் bring it, just take it, just receive it, just drink it, just swallow it. அதே மாதிரி தான் நான் உனக்கு சிலுவையில் எல்லாம் என் மகன் மூலம் செஞ்சிட்டேன், நீ செய்ய வேண்டாம். அதை நம்புனப்பா. 32 வருஷம் ஆச்சுப்பா, டாக்டர்கிட்ட போய்ப்பா. -5.5 ஸ்பெரிக்கல் விஷன் ப்ராப்ளம் எல்லாம், சோடா புட்டி, கண்ணாடி, என் பட்ட பேர் கண்ணாடி. என் மேரேஜ் ஃபோட்டோவில் இல்லை, நான் பாஸ்டரையோ யாரையோ தனிநபர் தாக்குதல் பண்ண வரல, நான் சத்தியத்தை சாட்சியாக சொல்லிட்டு இருக்கேன். நான் என் திருமணத்தில் கண்ணாடி மாப்பிள்ளை என் ஒய்ஃபுக்கு. போதுமா? இப்படி சொன்னால் பிள்ளைங்களுக்கு லேடிஸ்க்கு நல்லா புரியும். நான் ஒரு கண்ணாடி மாப்பிள்ளை, என்னுடைய திருமண ஃபோட்டோவில் கண்ணாடி மாப்பிள்ளை, சரியா? ஆனால் அந்த விசுவாசம் வளர வரைக்கும் எமோஷனல் ஆகலை. அந்த விசுவாசம் வளர வரைக்கும் நான் காத்திருந்தேன். அந்த வேடை நான் எடுத்தேன். என்னது? மோசையின் கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய பலன் குறுகவில்லை. நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தவனுக்கு கண்ணு இருளாவலையா? அப்போ கிருபையும் சத்தியமுடைய எனக்கு எப்படி கண் இருளாவும்? தென் அவன் பலன் குறையவில்லை. ஐயா 120 வயசுல மலை ஏறுத, நம்ம என்ன ஏறதும் 20 படி ஏறவில்லை, முசுன்னு வருதுப்பா. அவன் 120 வயசுல மேலே வாழ்றாரு. 120 வயசு என்ன பாரு, 22. அங்கிள் 3 மாடி வேணா, லிஃப்ட் இருக்கா அங்கிள்? இப்படிலாம் ப்ராஃபட்டிக். என்கிட்ட ஒரு பாஸ்டர்ப்பா சொல்கிறாங்க, ஏன்னா நீ ஓப்பனாக பேசுகிறதுக்கு இப்படியான இவ்வளவான ஓப்பனாக பேசுவிய, எல்லாமே திகசமாக இருக்குது. அதான் சொல்கிறேன், நீங்கள் தேவ ஞானத்தில் நிரம்ப யாரை பார்த்தாலும் அவங்களுக்குள்ள வார்த்தை வந்துங்கன்னே இருக்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் க்ளோரியாக இருக்கும், எல்லாம் அவருக்கு க்ளோரியாக இருக்கும். புரியுதா சிஸ்டர்? க்ளோரி நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்போ தான் யோசிக்கிறேன், ஓ என்னது, நான் நம்புகிறேன் என்னை சுகமாக்கிட்டீங்க. ஆனால் உடம்புல அந்த வியாதி தெரியுது. இல்லை, நான் கண்ணாடி கலத்தும் போது எனக்கு கண்ணும் சுகமாக இல்லை. நான் கண்ணாடி கலந்து பாருங்கள், குட்டி பைபிள் தான் வச்சுருக்கேன், இம்போர்ட்டட் குட்டி பைபிள். எனக்கு வேணா இதோட குட்டி பைபிள் கேட்ட கிடைக்கல. ஆண்ட்ரூ மக்கு மாதிரி பைக்கில் வைக்கணும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் தமிழ் பைபிள் இவ்வளோ தான் இருந்துச்சு, அதான் வாங்கியிருக்கேன். ஆனால் இம்போர்ட்டட் பைபிள் வேணும், அந்த குவாலிட்டி பேப்பராக இருக்கும். எது வேணாலும் குவாலிட்டி வச்சுருக்குது. ஜெர்மன் கார், கொரியன் கார் வாங்க மாட்டேன், எல்லாமே ஹைடெக். நீ பாருங்கள், குட்டி பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒழுங்காக கேட்குறாங்கம்மா. அதுதான் நமக்கு கிருபையே. அந்த பையன் பாருங்கள், சந்தனை போட்டு வச்சு சாந்தமாக கேட்டுட்ருக்கான். நல்லா இருப்ப ராசா, அவன் பெரிய ப்ரொஃபஸர் மாதிரி பேசுகிறடா, நீ ப்ரொஃபஸராக வருவடா. அதுக்கும் திவ்னேஷ் மாதிரி தான் தலையாற்று. அப்போ இங்கே பாரு, கர்த்தர் உங்களை நேசிக்கிறா. நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், டேடி ரொம்ப ஈஸியான மேட்ரு, கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப கஷ்டமாக ப்ரீச் பண்ணிகிட்ருக்காங்க. என்னது
ஓ எல்லாம் சிலுவையிலே செஞ்சிட்டீங்க, நான் நம்பணும். இவ்வளோதான் மேட்ரா, இவ்வளோ சிம்பிள் மேட்ருப்பா. அப்போ இது நீ சாம்பிளாக இருந்தாரு. எல்லாம் நான் சிலுவையிலே செஞ்சிட்டேன். உன் வியாதியே ஒரு வழி பண்ணிட்டேன், தரித்திரத்தை இல்லாமக்கி விட்டேன், சாபம் இல்லாமக்கிட்டேன். நான் உன்ட்ட சாபத்துக்கு மட்டும் நிற்கலை, உன் மேலே இனி ஒன்று அழுத்தும், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். பெண்கள் 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 நாட்டின் கண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் சாராள். என் மனைவியை நான் சாராள்னு பார்க்குறேன், என்னைய நான் ஆபிரகாமை பார்க்குறேன், என் வீட்டில் பையனை ஐசக்கா பார்க்குறேன். எனக்கு பொண்ணு இல்லை, 2 பையன். இந்த பொண்ணை பார்க்கும்போது ரெபேக்காலா பார்க்குறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இனி பயங்கரமான சாபத்தில் இருந்த குடும்பம். அப்பா 43 வயசில் ஹார்ட் ப்ராப்ளத்தில் இறக்குறாங்க. 33 வயசில் அண்ணன் ட்ரங்க் கார்டு பெங்களூரில் பிஸ்னஸ் போன இடத்துல விழுந்து இறக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் அந்த காசை விட்டு மேலே வந்து 50 வயசை டச் பண்ணனா ஜீவனுள்ள சாட்சியாக சொல்கிறேன். விளையாட்டுக்கு பேசலை, சீரியஸாக பேசுகிறேன், ரியாலிட்டி. நீங்கள் 2 பேர் கப்பிள்ஸா? பின்னாடி சிஸ்டர் நீங்கள் 2 பேர் யார் கப்பிள்ஸ்? ஆரா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். உங்களை காட் பிளஸ் பண்ணுறார். நான் வந்ததுலேருந்து கவனிச்சிட்ருக்கேன். பிரதர் எஸ்பெஷலி நீங்கள் 2 பேரும் பயங்கரமாக பிலீவ் பண்ணுறீங்க, ரிசீவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வேர்டை கன்சீவ் பண்ணுங்கள். ஓகே, அங்கேருந்தே இல்லை ஆண்டர் உங்களுக்கு இல்லை பிற்பாடு ஆஃப்டர் த பிரேக் பேசிக்கலாம். இல்லை ஆண்டருடைய அந்த லீடிங் மட்டும்தான். ஆஃபரிங்னா கூட எனக்கு ஒரு லீடிங்கில் ஒரு நிமிஷம் இல்லை, எனக்கு ஆவியானோட உறவில் இருக்கேன். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குங்களேன், இப்படி கையை வச்சு நீங்கள் 2 பேரும் இப்படி கை வச்சுக்கோங்களேன். நீங்கள் இங்கே பாருங்கள், டேடியை உங்களுக்கு ஒன்றை தர்றதுக்கு முன்னாடி ஒன்று வாங்க மாட்டார், ஃபஸ்ட்டு உங்களுக்கு தர விரும்புகிறாரு. 2 பேரும் கை வச்சுக்கோங்க. மிக சிறந்ததை இப்போ அப்பாட்ட கேளுங்க பார்க்கலாம். 2 பேரும் மிக சிறந்ததை ப்ரோ. நீங்கள் கத்த சொல்கிறார், மானு நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னை கொடுக்குற விஷயம் நீ என்னை ஜெயிக்க முடியாது தம்பி. கத்த சொல்கிறார், என்கிட்ட நீ கொடுக்குற விஷயத்தில் ஜெயிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு நான் தான் உனக்கு கொடுப்பேன், ஃபஸ்ட்டு நான் தான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். உங்களுக்கு அப்பாட்ட என்ன வேணுமோ இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். I release His glory, I release His power, I release His grace, I release His anointing. மேலானதை தேடுங்கள், இம்மைக்குரியதை நான் கூட கொடுப்பேன். அப்படி 2 பேர் கப்பிள்ஸாக வாங்க. பிஃபோர் த டீ பிரேக், God has done greater things to you. உங்களுக்கு புரியுதா? நான் என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் ஆவியானோட உறவில் இருக்கும் பொழுது தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வரும். ஆமென். ஆர் யூ ஹாப்பி? அவங்கள நான் பிளஸ் பண்ணும்போது வாங்க, பரிபூர்ணமான தெய்வீக சுகம் உங்களுக்கு உண்டாகும். ஷந்த்ரு கேமே மரிஷாத்தான உங்களுக்கு வேண்டிய தெய்வீக சுகம், தேவனுடைய வல்லமை. பிடிச்சிக்கோங்க அவங்கள. தாயும் சேயும் தகப்பனும் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க மோனே. நீ ஒரு ஆபிரகாம், நீ ஒரு சாராள். எங்களுக்கு ரொம்ப பேர் சார்ந்திருக்க முடியல ஜீசஸ், நான் உங்களே சார்ந்திருக்கேன்னு சொல்லி வந்திருக்கீங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப பேர் சப்போர்ட் இல்லைப்பா. இது பிறந்தா கூட எனக்கு சப்போர்ட் பண்ண சரியாக ஆள் இல்லைப்பா. இது பிறந்தா கூட சப்போர்ட் பண்ண எனக்கு சரியாக ஆள் இல்லைப்பா. கத்த சொல்றார், என்னை சார்ந்து வாழ்கிற உனக்கு நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸை தருவேன்ப்பா. டோன்ட் வரி. நான் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க போகிறேன். God bless you bro, God bless you sister, God bless you, God bless you, God bless you, God bless you. முதல் விதை இந்த சபையில் பெறுகிறேன். God bless you, God bless you. உங்கள் பேர்? ஓகே. நான் இப்போ கட்டாயம் உங்களை பிரேக்கில் விட்டுருதேன். ஆனால் நீங்கள் இங்கேருந்து வெளியே பார்த்தீங்களா, அட்மாஸ்ஃபியர் அப்படியே மாறிட்டு பார்த்தீங்களா? அட்மாஸ்ஃபியர் மாறுறது உங்களுக்கு தெரியுதா? பயங்கரமான டெலிவரன்ஸ், பயங்கர விடுவிக்கப்படுறீங்க. நான் சுகமாயிட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு அது குட் நியூஸ், ஜாய்ஃபுல் நியூஸ். ரஃபேல், நீ சபிக்கப்பட்டவன் நான் இருந்தப்பா, ஆனால் என்கிட்ட நீ வந்தனால ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா. ஆமென். உங்கள் வீட்டில் இளம் வயது மரணம் இனி நடக்காது. உங்கள் வீட்டில் விபத்து மரணங்கள் நடக்காது. உங்கள் வீட்டில் குழந்தை மரணம் நடக்காது. உங்கள் வீட்டில் விபத்துகள் நடக்காது. உங்கள் வீட்டில் தற்கொலை ஆவிகள் வேலை செய்யாது. உங்கள் வீட்டில் மலடிகள் இருக்க மாட்டாங்க,
பிள்ளை தாட்சியாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளை நல்லா படிப்பான், இல்லைனா வேறு லெவலில் வருவான். படித்து தான் வரணும் இல்லை, எப்படியா நல்லா வருவான். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? உங்களுக்கு நான் குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன், ஒரு ஜாய்ஃபுல் நியூஸ். சபிக்கப்பட்ட ரஃபேலை ஆசைக்கப்பட்டவனை மாற்றினார். டாடி ரொம்ப ஈஸி பிரதர், உங்கள் தலையை பிடிச்சி நான் குலுக்கி உங்கள் தலையில் இருக்கிற விவிடி எண்ணெயை நான் கையில் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அல்லது நீங்கள் எண்ணெய் தேய்க்காமல் வந்தனால உங்கள் தலையில் இருக்கிற அழுக்கை நான் வாங்கிட்டு போகணும் அவசியமே இல்லை. நான் என் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவேன். அப்பா வார்த்தையாக இயேசுவை பிதா அனுப்பினார். அவருடைய எனக்கு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அவருடைய அன்பை கதறி கதறி அலன்னு போல் அவருடைய அன்பு எனக்கு நான் அடக்கிட்டு தான் பேசுகிறேன். அவ்வளோ அன்பு இருக்குது எனக்கு அவர் மேலே. ஏன் தெரியுமா? பாவியான என்னையும் நீதிமானாய் மாற்றினார். ரஃபேல் மாறலை, ரஃபேல் கெட்டவன், ரஃபேல் சபிக்கப்பட்டவன். ரஃபேல்கிட்ட வன்மம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது. ஆனால் ரஃபேலை பார்த்து சொல்கிறாரு, என்னுடைய பிளட், என்னுடைய ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கியிருக்கு. எப்படிப்பா என்ன போய் நான் என்னையே ஏற்றுக்கொள்ள முடியல, அதுதான் என் அன்பு. உன்னையே நீ மன்னிக்க முடியல, ஆனால் உன்னை நான் மன்னிக்கிறேன். தட் இஸ் த கிரேட்டர் நியூஸ், தட் இஸ் த ஜாய்ஃபுல் நியூஸ், தட் இஸ் த குட் நியூஸ். ரஃபேல் உன்னை நீ ஏற்றுக்கொள்ள முடியல, ஆமாப்பா, ஆனால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். என்னை எப்படிப்பா ஊழியத்துக்கு அழைச்சிங்க? இந்த உலகத்தில் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, நான் தகுதின்னு சொல்கிறதுனால ஒரு ஊழியக்காரன் கூட நாங்கள் சொல்லுவோம், எங்கள் தகுதி எங்களால் உண்டாயிராமல். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 3, 4, 5, 6. எங்கள் தகுதி எங்களால் உண்டாயிராமல், எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ரஃபேல் தகுதியற்றவன், ஆனால் தகுதி ஆக்கினார். அப்போ எப்படி எனக்கு அவர் மேல் லவ் வராமல் இருக்கும்? அவர் மேலே எனக்கு எப்படி அன்பு இல்லாமல் இருக்கும்? நான் அடிக்கடி டென்ஷன் ஆகிறவன், கோவப்படுறேன், அவசரப்படுறவன். ஆனால் என்னை போய் அவர் ஊழியக்காரனை மாற்றின அந்த தூய அன்பு இந்த சர்ச்சில் வெளிப்படுது. இந்த சர்ச்சில் இப்போ வெளிப்படுது. உங்கள்கிட்ட ஒன்று இந்த டீ பிரேக் முன்னாடி கத்துறாங்க, நான் உட்காந்துருக்கும் போது பேசினாங்க, ரஃபேல் ஒரு நல்ல செய்தியை சொல்லி நீ மைக்கை அவங்ககிட்ட கொடு. இந்த பிரேக்கில் என்ன தெரியுமா, என் பிள்ளைகிட்ட சொல்லு, அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தா கூட, அல்லது என்ன மீறுதல் பண்ணியிருந்தா கூட, அல்லது என்ன அக்கிரமம் பண்ணியிருந்தா கூட, என்னை விட்டு மட்டும் போகாமல் இருக்க சொல்லு. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று சொல்லு, அவங்க என்ன பண்ணாலும் நான் அவங்கள விட்டு போக மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் சதா காலமும் நான் உங்களுடனே இருக்கிறேன். எப்பா ஆதாம் தான்ப்பா என்னை விட்டு ஒழிச்சுக்கிட்டான், ஆனால் நான் வழக்கம் போல தானேப்பா வந்தேன். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு நான் வழக்கம் போல தானே வந்தேன். அவன் தானே வழக்கத்துக்கு மாற ஒழிச்சுக்கிட்டான். நான் உன்னை விட்டு ஒழிய மாட்டேன். எனக்கு தெரியும் நீ எவ்வளோ பெரிய பலவீனன் என்று, எனக்கு தெரியும் நீ எவ்வளோ பெரிய குறைவுள்ளவன் என்று எனக்கு தெரியும். தெரிஞ்சு தான் லவ் பண்ணிங்களா? ஆமாம், தெரிஞ்சு தான் லவ் பண்ணேன். நான் உன்னை தெரிஞ்சால் லவ் பண்ணியிருக்க மாட்டேனே அப்படி இந்த உலகத்தில் சத்தம் கேட்கும் பொழுது எல்லாம் தெரிஞ்சிட்டு இந்த அழுக்கு பிடிச்சவனை, இந்த அசிங்கம் பிடிச்சவனை கட்டி அணைத்த அந்த லூக்கா 15 அந்த தகப்பனின் அன்பு இந்த டீ பிரேக்கில் உங்களை அரவணைக்கிறது. பன்றிகளோடு இருந்தவனை, குளிக்காமல் நாரி கிடந்தவனை கட்டி அணைத்த அந்த அன்பு தகப்பன் உங்களை கேவலமாக எவ்வளோ இருந்தாலும், நீ குட் நியூஸ் சொல்கிறேன், தீகரசமாக அப்பா என்கிட்ட அந்த முக்கில் அந்த சேரில் உட்காரும்போது பேசுன்னு சொல்கிறேன், தம்பி ஒரு நாளும் நிறைய பசங்களை நான் பார்த்துருக்கேன், ஃபயராக இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஃபயர் ஆயிடுவாங்க. அப்படி ஆகக்கூடாது. என்னை விட்டு எப்பவும் ஒரு நாளும் நீ வெட்கப்படாமல் வா. உன் வெட்கத்தை நான் மாற்றி அதை க்ளோரியாக மாற்றுவேன், அது புகழ்ச்சியாக மாற்றுவேன். உன் வெட்கத்துக்கு பதிலாக நான் உனக்கு புகழ்ச்சி, 2 தனையாய் புகழ்ச்சியை தருவேன், 2 தனையாக புகழ்ச்சியை தருவேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ தகுதிப்பட்டவன் அல்ல, உன் தகுதி என்னால் உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே கிருபாசன மண்டை. தைரியமாக வாங்க பார்க்கலாம், அவசரப்படாதீங்க, ரஷ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்தது ஏதோ நம்ம சாப்பிடாத சாப்பாடா, எப்போனாலும் சாப்பிடலாம், எப்போனாலும் டீ பிரேக் இருக்கலாம். ஆனால் ஒன்று, எதுக்காக இங்கே கூடியிருக்கிறோம்? பாஸ்டர் சொன்னாங்க, ரிச் ஃபுட். ஆவிக்குரிய அந்த சத்தியத்தை வாங்கிக்கோங்க. மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள். நான் உங்களுக்கு மன்னாவை கொடுக்கல, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பா,
ஜீவாப்பா, ஜீவாப்பா. டாடி, 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 டாடி. குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்கீங்க. உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அமைதியாக வேலை செய்வீங்க. பெருங்காற்றும் போலவும் வேலை செய்வீங்க. புறாவை போலவும் அமைதியாக வருவீங்க. பெரும் மலையை போலவும் வருவீங்க. பெருங்காற்றாகவும் வருவீங்க. பெரிய அக்னியாகவும். உங்களுக்கு எப்படினாலும் என்னெல்லாம் சேர்த்துறியும். we couldn't limit you. பாஸ்டர் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை பார்க்கட்டும். ஒருத்த நாட்டில் ஒரு பெரிய ஏக்கர் கணக்கான இடத்தை நான் பாஸ்டருக்கு பேசுகிறேன். இயேசு, இங்க இருக்கிற ஜனங்கள் இடம் கொண்டு பெருகுவார்களாக. அருண் ஒய்ஃபும் வாங்கல. எனக்கு கிடைச்ச முதல் விதைய உங்க 2 பேருக்கு விதைக்கிறேன். ஓகே, 500 கோடியா ஒரு நாள் நீங்க உயர்வீங்க. நம்ப முடியல. டோன்ட் லிமிட் ஹிம். 500 கோடியா பெருகுவீங்க. பரவாயில்ல, 3 இருக்கு, நல்லா இருப்பிய. 3 கொடுத்துரு. எனக்கு ஒன்று. முதல் விதை நல்லா இருந்துச்சு. 2 முதல் விதையே கொடுத்துருவோம்னு நினைச்சேன். 3 இருக்கு, பத்திரமா வச்சுக்கிறேன். நான் மதிக்கிறேன் பிரதர். முதல் இந்த சபையிலிருந்து வந்த விதைய பார்த்தீங்களா. எனக்கு நீங்கள் விதைக்க போறீங்கன்னு தெரியவே தெரியாது. ஆனால் உங்களுக்கு எப்படி வருத்து பார்த்தீங்களா வார்த்தை. எனக்கு என்ன, நீ ஃபர்ஸ்ட் கொடுப்ப. ஒன்றை அவடத்துல பிந்தி பெருமடி முந்தி ஒன்றை கொடுத்தவன் யார்? யோபு சொல்றத பவுல் எழுதுறாரு. பவுல் சொன்னதை நான் சொல்றேன். ஹல்லேலூயா. புரியுதா மிஸ்டர் அருண்? ரொம்ப நல்லா வருவீங்க. அருணுக்கு மட்டும் தான் பேசுவீங்களோ, பாஸ்டருக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களோ? வளவலன்னு வேண்டாத பேசாதீங்க. பேசின சத்தியத்தை அசைப்போடுங்க. நீங்கள்லாம் அந்த நல்ல விவசாயத்தோடு இணைக்கப்பட்டவங்க தானே. அந்த மாடு சாப்பிட்டுட்டு அசைப்போடும். சத்தியத்தை தியானிங்க. ஏதோ பேசுகிறாரு இந்த மனுஷன், ஏதோ டச்சிங்காக ஆகுது, ஆனால் கொஞ்சம் புரியல. ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆவியான புரிய வைங்க. எல்லாமே சிலுவையில் செஞ்சிட்டீங்க, அதை நம்பினா போதுன்றாரு. நம்பினா போதும் சார்.